வணக்கம் மக்களே, நான் உங்க பிரபு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜிப்சி குரூப் யூடியூப் சேனல். என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, டேய் நீ மட்டும் யூகேல இருக்க, எங்களை எப்போ கூட்டிட்டு போற, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி சப்மிட் பண்றது, வேற என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், விசாக்கு எவ்வளவு காசு ஆகும், வரதுக்கு எவ்வளவு காசு ஆகும், அப்படி நிறைய டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்றது, சப்மிட் பண்ண முடிச்சதுமே எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி விசா கிடைக்கும், அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். இந்தியால இருக்கேன், இந்தியால இருந்து எனக்கு விசா வேணும் அப்படின்னா நானா எப்படி அப்ளை பண்றதா இந்த இதுல பார்க்க போறோம். இதுல நான் எங்க அம்மாக்கோ இல்ல அப்பாக்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கொண்டு வரேன்னா அது எப்படி ப்ரொசீஜர்னு பார்க்க போறோம். நான் அப்ளை பண்றதா இருந்தா கண்டிப்பா லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் கேட்பாங்க. அதோட டாக்குமெண்ட் நம்ம டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யாராவது யூகேல இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்றீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் மெயின் டாக்குமெண்ட், இதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில் பண்ணி இது ஒரு எவிடன்ஸா நீங்க கொடுக்கணும். விசா டியூரேஷன் பாத்தீங்கன்னா 6 monthsல இருக்கு, 2 yearsல இருக்கு, 5 yearsல இருக்கு, 10 yearsல இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் டிஃபரெண்டா இருக்கும். அதை நீங்க சைட்ல பார்த்துட்டே வரீங்க. நாம இப்போ ஒரு 6 month விசா எப்படி அப்ளை பண்றதை இந்த வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். இப்ப விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா government.uk அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல உள்ள போயிட்டு தான் நம்ம விசா ப்ராசஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்க விசா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட்டும் கட்டிட்டீங்க அப்படின்னா VFS குளோபல் சென்னையில இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு உங்க அப்பாயின்மெண்ட் நீங்க கொடுக்கணும். அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி. அவங்க யூகேக்கு மட்டும் இல்ல, நிறைய கண்ட்ரிக்கு டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்றாங்க. இவங்க உங்க டாக்குமெண்ட் வாங்கி யூகே எம்பசிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. நீங்க டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பரா கொடுக்கணும். லைக் பாஸ்போர்ட், அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பே ஸ்லிப், அப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அசெட் இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கொடுங்க. அது உங்க விசா கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகப்படுத்தும். அதனால அதையும் மறக்காம கொடுங்க. யூகே போறீங்கன்னா நீங்க கண்டிப்பா டிபி டெஸ்ட் எடுக்கணும். டிபி டெஸ்ட் சென்னையில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல தான் எடுப்பாங்க. நீங்க கண்டிப்பா அந்த டெஸ்ட் எடுத்தே ஆகணும். இல்ல நான் 6 month தான் போறேன், 6 monthக்குள்ள போயிட்டு வந்துருவேன் அப்படின்னா உங்களுக்கு டிபி டெஸ்ட் தேவையில்ல. இல்ல உங்களுக்கு விசா 2 yearsக்கு மேல வரும், 5 yearsக்கு வேணும், 10 yearsக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க டிபி டெஸ்ட் எடுக்கணும். டிபி டெஸ்டோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா only 6 months தான். இப்போ அப்ளிகேஷன் எப்படி நம்ம சப்மிட் பண்றது, சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் முடிச்சதுமே நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்றதை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஏன்னா பேமெண்ட்லாம் பண்ணணும். நல்ல வேலையா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க அம்மாவுக்கு விசா ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஹெல்ப்போட நான் ஒவ்வொரு பாட்டா ஒவ்வொரு நாளும் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சேன். ஒரு 4-5 பாட்டு கிளப் பண்ணி தான் போட்டிருக்கேன். பட் எல்லாம் ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸ்ல இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வருது அப்படின்னா நீங்க மறக்காம உங்க கேள்வியெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். கூகுள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது சர்ச் பாரில் GOV ஸ்பேஸ் யூகேன்னு சர்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரும், வெல்கம் டு government.uk. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே அந்த விசா அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணோன்னே விசாஸ் அண்ட் இமிக்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இப்போ விசிட் த யூகேவை கிளிக் பண்ணுங்க. சைடில் அந்த விசிட் த விசா டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஸ்டாண்டர்ட் விசிட்டர் விசா அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் ஸ்டாண்டர்ட் விசிட்டர் விசாவை பற்றிய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த விசா வாங்குறதுக்கு உண்டான தகுதிகள் என்னென்ன சான்றிதழ்கள் கொடுக்கணும் அப்படின்ற விளக்கத்தை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறதுனால அப்ளைன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இப்போ அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணணுன்னு இருக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண. இதில் இங்கிலீஷ் இருக்கு, அப்புறம் நிறைய லாங்குவேஜ் இருக்கு. சிலது சுத்தமாக புரியல என்னன்னு. கீழே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்தும் வகையில் நம்ம தாய்மொழியும் தமிழும் இருக்கு. ஆனால் நிறைய பேரோட வசதிக்காக நான் ஆங்கிலத்தை தான் தேர்வு செய்கிறேன். இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செலக்ட் a country to provide your biometrics. பயோமெட்ரிக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஷியல் ஃபோட்டோகிராஃபும் எடுப்பாங்க. அது நம்ம கண்ட்ரி தான் இப்போ என்ட்ரு பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்தியான்னு என்ட்ரு பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகும். அதில் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செக் அவைலபிள் பயோமெட்ரிக் என்ரோல்மெண்ட் லொகேஷன். நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் பயோமெட்ரிக் அதை எடுப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபார் யூகே விசிட் விசா. இந்த விசா எதுக்காக யூஸ் பண்ணுற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க.
முக்கியமானது டிபி டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் 6 மாதம் தான் உங்களுக்கு விசா போதும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டிபி டெஸ்ட்டு தேவையில்லை. இல்லை எனக்கு 6 மாதத்துக்கு மேலே விசா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிபி டெஸ்ட் எடுக்கணும். சென்னையில் குறிப்பாக அப்போலோ மருத்துவமனையில் தான் டிபி டெஸ்ட் எடுக்க முடியும். அதோட வேலிடிட்டி 6 months. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ ஸ்டார்ட் நோவை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் முன்னாடியே ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் இந்த லாகின்ல வந்து ட்ராப் பண்ணியிருந்தேன். அதனால இந்த பாப்அப் வருது, இல்லைன்னா இந்த பேஜ் வராது. ஸோ இதை இக்னோர் பண்ணிடுங்க. நான் இப்போ ஸ்டார்ட் நியூ அப்ளிகேஷனே கொடுக்குறேன். இங்கேருந்து தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் அட்ரஸை கொடுக்குறீங்க. நான் இப்போ என்னோட ரிஜிஸ்டர் இமெயில் அட்ரஸை கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். அது லெட்டர், நம்பர் அண்ட் சிம்பிளை உள்ளடக்கியதாக இருக்கணும். இப்போ நான் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. who does the email address belong to? இது யாரோட இமெயில்னு கேட்டிருக்காங்க. இது என்னோட இமெயில் தான். ஸோ யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் அடிஷ்னல் இமெயில் அட்ரஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ நோ கொடுக்குறேன். சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். யுவர் டெலிஃபோன் நம்பர், இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ண போகிறோம். அது நம்ம கண்ட்ரி கோடோட தான் என்டர் பண்ண போகிறோம். கண்ட்ரி கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி கோடு +91. அப்புறம் 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டேன். வேர் டு யூஸ் திஸ் டெலிஃபோன் நம்பர், நம்ம இந்தியாவிலேருந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுனால ஃபார் யூஸ் வைல்ஸ்ட் அவுட் ஆஃப் த யூகே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் டெலிஃபோன் நம்பர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். எனி அதர் டெலிஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வேறு எதுவும் கிடையாது. ஸோ நோ கொடுக்குறேன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். காண்டாக்டிங் யூ பை டெலிஃபோன், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஐ கேன் பி காண்டாக்டட் பை டெலிஃபோன், கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ். அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். யுவர் நேம், இந்த இடத்துல உங்கள் பர்சனல் டீட்டெயிலை வந்து நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. நான் என்னோடய நேம் என்டர் பண்ணுறேன், பிரபு. ஃபேமிலி நேம், நான் எங்கள் அப்பா நேம் என்டர் பண்ணுறேன், மருதையப்பன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். வேறு எது நேமால் உங்களுக்கு அழைக்கப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. இது குறிப்பாக பெண்களுக்கு தான் தேவைப்படுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். இல்லை நீங்கள் எதுவும் பேர் முன்னாடியே மாற்றிருந்தீங்க நியூமராலஜி படி அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேறு என்ன நேமில் அழைக்கப்படுறீங்களோ அந்த நேம் என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு வேறு எதுவும் நேம் கிடையாது, அதனால் நான் நோ கொடுக்குறேன். திரும்பி சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். யுவர் ஜெண்டர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், ஜெண்டர் மேல் செலக்ட் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். அட்ரஸை வந்து இப்போ என்டர் பண்ண போகிறோம். 12 நியூ ஸ்ட்ரீட், சும்மா போட்டு வைக்கிறேன், தில்லை நகர். சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் ட்ரிச்சி. தமிழ்நாட்டிலே சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது, நம்ம ஊர் தான். ஸ்டேட்டு தமிழ்நாடு. பின் நம்பர் 620018. இதுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் சொல்கிறேன். நான் நிறைய நாலேஜ் ஷேரிங்காக தான் பேசிகிட்ருக்கோம் நம்ம. அப்புறம் கண்ட்ரி இந்தியா. இஸ் திஸ் அட்ரஸ் ஆல்சோ யுவர் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்? எஸ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். அபவுட் த ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, எத்தனை மாதமாக இருக்கீங்கன்ற டீட்டெயில் கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ் இருக்கும். எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இயர்ஸ் சூஸ் பண்ணுறேன். நான் இருந்து ஒரு 15 வருஷமாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த அட்ரஸில். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. இது சொந்த வீடா, வாடகை வீடா, இல்லை லீஸ் எடுத்துருக்கீங்களா அந்த டீட்டெயில் கொடுக்குறீங்க. இது வாடகை வீடு தான். நான் வந்து ரெண்ட் இட்டுன்னு கொடுத்துட்றேன்.
இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. யுவர் பாஸ்போர்ட், இங்கே பாஸ்போர்ட் டீட்டெயில் வந்து என்டர் பண்ண போகிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே பாஸ்போர்ட் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டேன். இஷ்யூயிங் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, எந்த பிளேஸில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பாஸ்போர்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும், ஆர்பிஓன்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். நான் வந்து திருச்சியில் எடுத்தனால என்னோட பிளேஸ் ஆஃப் இஷ்யூ வந்து ஆர்பிஓ திருச்சி, இல்லாட்டி ஆர்பிஓ திருச்சிராப்பள்ளி அப்படியே கொடுத்துருங்க. இஷ்யூ டேட், எந்த டேட்டில் உங்கள் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்டு கொடுங்க. ரஃப் டேட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, என்டர் பண்ணிட்டேன் எக்ஸ்பைரி டேட்டும். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. யுவர் ஐடென்டிட்டி கார்டு, do you have a valid national identity card? நமக்கு ஐடென்டிட்டி கார்டுனா ஆதார் அட்டை தான், அதனால் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் டீட்டெயிலாம் இங்கே போடுங்க. நேஷ்னல் ஐடென்டி கார்டு நம்பர் சத்தியமாக தெரியாது எனக்கு. ஸோ இது சும்மா டெஸ்டிங் தானே பண்ணிகிட்ருக்கோம் அதில் அப்ளிகேஷன். ஸோ ஏதோ ஒரு நம்பர் போட்டுட்ருக்கேன். 2346789098765. ஓகே. இஷ்யூயிங் அத்தாரிட்டி, கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ, இதுக்கு ஒன்று தனியாக இஷ்யூயிங் அத்தாரிட்டி கிடையாது. ஸோ இந்தியாவே நான் கொடுத்துட்றேன், இந்தியா. ஓகே. ஆதார் அட்டைக்கு எதுவுமே எக்ஸ்பைரி டேட்லாம் எதுவும் கிடையாது. அவங்களும் இஃப் அப்ளிகபிள் தான் போட்டிருக்காங்க, அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ கீழே வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். யுவர் நேஷ்னாலிட்டி, கண்ட்ரி அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஓகே. கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டி எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியான்னு செலக்ட் பண்ணிடுறேன், இந்தியன். ஓகே. ஆக்சுவலாக அது பாப்அப் மாதிரி கீழே டிஸ்பிளே ஆகும். நான் மேனேஜ் அட்ரஸ் கொடுத்துருக்கனால எனக்கு உங்களுக்கு மறைக்குது. இந்தியான்னு டைப் பண்ணிங்கனாலே கீழே வந்துடும், அதில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த் அதுவும் இந்தியா தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் அது முன்னாடி வந்திருக்கும். அது நான் அட்ரஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணிடுங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், நம்ம சொந்த ஊர் திருச்சிராப்பள்ளி, அதை நான் என்டர் பண்ணுறேன். கொடுத்தாச்சு. டேட் ஆஃப் பர்த் 16, இயர் சொல்லக்கூடாது, கொஞ்சம் குறைச்சி போட்டுக்குவோம், 1996. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். யுவர் அதர் நேஷ்னாலிட்டிஸ், இந்தியா தவிர நமக்கு எதுவும் கிடையாது, அதனால் நோ கொடுக்குறேன். நீங்கள் வேறு எதாவது சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கீங்க, அதை கன்னடா வச்சுருக்கீங்க, வேறு எதாவது வச்சுருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில் கொடுக்கணும். நமக்கு அதான வாய்ப்பு அமையல, நோ கொடுத்துட்டேன். திருப்பி சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். யுவர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாய்டு செலக்ட் பண்ணுங்கள். இல்லை சுயதொழில்னால் செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுங்க. இல்லை நான் ஸ்டூடெண்ட்ரா அப்படின்னா ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் எம்ப்ளாய்டு தான், இப்போ நானும் எம்ப்ளாய்டு தான். ஸோ அதனால் எம்ப்ளாய்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். லோட் ஆகுதா? ஓகே. எம்ப்ளாயர்ஸ் நேம், என் கம்பெனி நேம் பேர் கொடுக்கணும். கம்பெனி நேமு ஆட்டா சிண்டல்னே கொடுக்குறேன். அதால் தான் அந்த கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 6 வருஷமாக. வேறு கம்பெனி நான் மாறல. எம்ப்ளாயர் அட்ரஸ் சென்னை சிப்காட்டில் தான் இருக்குது. அதோட அட்ரஸ் கொடுக்குறேன். H7 சிப்காட் ஐடி பார்க். ஓகே. H8 வரும், பரவாயில்ல. சிறுசேரி, சிட்டி சென்னை தான், ஸ்டேட்டு தமிழ்நாடு, போஸ்டல் கோடு தெரியும் 603103, அதுவும் கொடுத்தாச்சு. கீழே வா. ஓகே, கீழே வந்துருச்சு. இந்தியா உங்களுக்கு மறைச்சிருக்கு, ஆக்சுவலாக அது பாப்புலேட் ஆகும். நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். எம்ப்ளாயர் டெலிஃபோன் நம்பர் +44 கொடுத்துறாதீங்க, நம்ம கண்ட்ரி கூட தான் எப்பயுமே கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 919 நான் கொடுக்குறேன். அப்புறம் கம்பெனியோட ஃபோன் நம்பர் கொடுங்க, ஏன்னா அவங்க பேக்கெண்டில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்குற டேட்லாம் கொடுத்துருவோம்.
கொடுத்தாச்சு. எந்த வருஷத்துலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு டேட் கொடுக்குறேன், 2013 வரையும் போட்டுக்குவோம். திருப்பி சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எம்ப்ளாயி டீட்டெயில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீ என்னடா வேலை பார்க்குறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருவோம். யுவர் ஜாப் டைட்டில், நான் வந்து ஜாப் டைட்டில் படி பார்த்தீங்கன்னா அசோசியேட் கன்சல்டன்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வருது, ஓகே கரெக்ட் பண்ணிக்குவோம். ஹவு மச் டு யூ earn each month ஆஃப்டர் டேக்ஸ், என்ன சொல்கிறது எக்ஸாக்ட் சேலரி போடுங்க. ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். ஐஎன்ஆர்லையும் கொடுக்கலாம், ஜிபிபிலையும் கொடுக்கலாம். நான் ஐஎன்ஆரில் கொடுக்குறேன். பெருசாக ஒன்றும் வரல, ஐடியில் வேலை பார்க்குறேன்னாலாம். சரி நான் ஒரு 30,000 கொடுக்குறேன், இதுவே அதிகம் தான் எனக்கு. கீழே வாங்க, டெஸ்கிரைப் யுவர் ஜாப், நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் பார்க்குறீங்க அந்த ஜாப் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் போடுறேன். ஐ ஆம் ஒர்க்கிங் அஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டர், ஓகே போதும் எனக்கு. அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். யுவர் இன்கம் அண்ட் சேவிங்ஸ், வேறு எதுவும் உங்களுக்கு இன்கம் இருக்குது சேவிங்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. வேறு இன்கமும் நமக்கு கிடையாது, சேவிங்ஸு எதுவும் சுத்தமாக இல்லை. சேவிங்ஸ்னால் இப்போ பாண்டு, வேறு ஏதாச்சும் ஆர்டி போட்டிருக்கீங்க, அது மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் காட்டணும். அதெல்லாம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு விசா வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு சேவிங்ஸு அது மாதிரி என்ன சொல்கிறது இன்கம்லாம் நிறைய காட்டினீங்கன்னா அது பாசிபிலிட்டிஸ் அதிகம். பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, அதனால் நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்கணும். ரெகுலர் இன்கம் இது மாதிரி வீடு வாடகை கொடுத்துருக்கு அது மாதிரிலாம் எல்லாமே. எனக்கு எதுவும் இல்லை, அதனால் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஹவு மச் மணி யூ ஆர் பிளானிங் டு ஸ்பெண்ட் ஆன் யுவர் விசிட் இன் த யூகே, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து இன்க்ளூடிங் ஃப்ளைட்டு, ஹோட்டலு, அப்புறம் எவ்ரிடே எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மந்த்துக்கு ஒரு 1 lakh அந்த அளவு ஆகும். அதை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் பார்ப்போம். மந்த்துக்கு 1 லட்சம்ன்ற மாதிரி கணக்கு கொடுக்கும். அப்போ நான் ஒரு 3 மாதம் போகிறேன் அப்படின்னா ஒரு 3 லட்சம் தேவைப்படுது. ஃப்ளைட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 வந்துடும். ஸோ நான் மொத்தமாக ஒரு 5 லட்சம் செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. உங்கள் பிளானை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஐஎன்ஆர்லேயே சூஸ் பண்ணுறேன், 5 லட்சம் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். இதுவும் கொடுத்தாச்சு. இப்போ அபவுட் யுவர் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி யூ ஸ்பெண்ட் ஈச் மந்த். இப்போ நீங்கள் யூகேல இருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணீங்க மந்த் ஆன் மந்த்ன்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 லட்சம் நான் போடுறேன். 1 லட்சத்துக்கு ரொம்ப அதிகம் தான், அதுக்குள்ளே செலவு கம்மியாக தான் ஆகும். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, 1 லட்சம் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். வில் எனி ஒன் பி பேயிங் டுவர்ட்ஸ் தி காஸ்ட் ஆஃப் யுவர் விசிட், வேறு யாரும் உங்களுக்கு இது ஸ்பெண்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக அவங்க கம்பெனி யாரும் எம்ப்ளாயர் யாரும் கொடுக்குறாங்கன்ட்டு, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நான் அதனால் நோ கொடுத்துருங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து டீட்டெயில் கொடுங்க. இல்லை எனக்கு நோ கொடுத்துட்டேன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். யுவர் பிளான்டு ட்ராவல் இன்ஃபர்மேஷன், ஓகே டேட் வந்து இப்போ நீங்கள் ஒரு டிராஃப்ட் டேட்டாக கொடுக்கணும். நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வீடியோவில். இப்போ யூகே விசாவுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஏப்ரல் மந்த்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஜனவரியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அக்டோபரில் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறனால நான் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், நான் ஜனவரி டேட் கொடுக்குறேன். ஜனவரி டேட்டு ஒரு இதே டேட்டு ஒரு 18 கிட்ட கொடுக்குறேன். எப்போ ரிட்டர்ன் ஆகிறோம் அந்த டேட் கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன் டேட்டும் அதே மாதிரி ஒரு 3 மாதம் கழிச்சு தான் ரிட்டர்ன் ஆகுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 18 ஏப்ரல், ஓகே இயரிங்க தப்பாக போட்டுட்டேன், மாற்றிடுறேன். 2020, அதே மாதிரி இங்கேயும் 2020. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். ஸ்போக்கன் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கொடுக்கலாம், இல்லை அதர் கொடுக்கலாம். அதர் கொடுத்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் கேட்பாங்க. பட் இது கன்ஃபார்மும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கன்ஃபார்மாக நாங்கள் கேரண்டி பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் வேணால் நான் அதர் கொடுத்துருங்க. அதர் கொடுத்து நான் தமிழ் கொடுக்குறேன். தமிழ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ரீசன் ஃபார் யுவர் விசிட், எதுக்காக நீங்கள் வரீங்க கண்டிப்பாக அது கேட்பாங்க. டூரிசம், நான் அது மாதிரி விசிட் பண்ண வரேன், இல்லை ஃபேமிலியை பார்க்க வரேன், ஃப்ரெண்டை பார்க்க வரேன், இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டாக வரேன், என்ன டீட்டெயில் கொடுக்கலாம்.
நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இது டூரிஸ்ட் விசா தான் அப்ளை பண்ண போகிறேன்னு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மற்றவங்க ஏதாச்சும் வேறு ஆப்ஷன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அது உங்களோட விசா டைப்பை பொறுத்து, உங்களோட பிளானிங்கை பொறுத்து. ஸோ நான் டூரிஸ்ட்டு தான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன், டூரிசம். இப்போ மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ டூரிசம் செலக்ட் பண்ணதில் அதில் ஒரு சப்டைட்டில் திருப்பி உள்ளே வந்து கேட்டிருக்காங்க டூரிஸ்ட்டாக, விசிட்டிங் ஃபேமிலியாக, விசிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி டூரிஸ்ட்டு தான். சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். யுவர் ஆக்டிவிட்டீஸ் டூரிஸ்ட்டுன்னு நீங்கள் போட்டுட்டீங்க. அப்போ வந்து என்னடா பண்ணுவேன் அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நீங்கள் சும்மா பிளான் போட்டுடலாம். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்க வந்திருக்கேன்னு சும்மா போட்டுடலாம். நான் சும்மா போடுறேன். ஐ பிளான் டு விசிட் லண்டன் பிரிட்ஜு ஃபாலிங் டவுன். ஓகே, லண்டன் பிரிட்ஜு, லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டு. ரொம்ப நாள் போகணுன்னு ஆசை, இன்னும் போகவே இல்லை. நான் போய் ஆகணும் கண்டிப்பாக. கொடுத்துருங்க. சும்மா உங்களுக்கு என்ன பிளான் இருக்கோ அந்த ஆக்சுவல் பிளானை போட்டுருங்க. நான் திருப்பி சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறனால வேறு யாராச்சும் உங்களை சார்ந்துருக்காங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா, இல்லை உங்கள் அம்மா அப்பா யாராச்சும் இருக்காங்களா, அந்த மாதிரி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. எனக்கு யாருமே இல்லை அப்படின்றனால நோ செலக்ட் பண்ணுறேன். நோ செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். கிவ் டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் பேரண்ட். நம்ம பேரண்ட் டீட்டெயிலாம் கொடுக்கணும். மதரு, ஃபாதர். ஓகே, அம்மா தான் எப்பயுமே முதல்ல. நான் எங்கள் அம்மா டீட்டெயில் கொடுக்குறேன். அம்மா ஓகே, முத்து லக்ஷ்மி தான் எங்கள் அம்மா பேர். பேரை மாற்றிடக்கூடாதுல்ல. அப்பா பேர் மருதையப்பன். ஓகே, டேட் ஆஃப் பர்த்து கண்டிப்பாக தெரியாது, ஏன்னா அவங்களுக்குமே தெரியாது. ஒரு டேட் கொடுக்குறேன். சோகமான விஷயம் என்னென்னா, அம்மா இறந்துட்டாங்க. ஒரு 3 வருஷம் ஆச்சு, மறந்துட்டோம். சரி, கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இந்தியா. சாரி ஃபார் பர்சனல் ஷேரிங், இக்னோர் பண்ணிடுங்க. ஹாவ் தே ஆல்வேஸ் அட் த சேம் நேஷனாலிட்டி? ஆமாம், எஸ் மட்டும் கொடுத்துருங்க. திருப்பி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ என்னோடய அப்பா டீட்டெயில் என்ட்ரு பண்ண போகிறேன். மதர் டீட்டெயில் போன இதில் பார்த்துட்டோம். இப்போ அப்பா டீட்டெயில், ஃபாதர், கிவன் நேம் வழக்கம் போல் மருதையப்பன். அவர் அப்பா பேர் மொங்கன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, பழைய பேர் தான். சத்தியமாக எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அம்மாவுக்கு எவ்வளோ போட்டோம்? 78 போட்டோமா? இப்போ அப்பா ஒரு 75 போட்டுக்கலாம். ஓகே, கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இந்தியன். இந்தியா கொடுத்துருங்க. இங்கே வருது, உங்களுக்கு ஐடியா இருக்குது, பட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஆல்வேஸ் ஆட் சேம் நேஷனாலிட்டி எஸ் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. ஃபேமிலி who live in the UK. என் வம்சத்துலேயே நான் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கேன், வேறு யாரும் வரல. ஃப்யூச்சரில் வந்தால் பார்த்துக்கலாம். யாரும் இல்லைன்றனால நோ கொடுக்குறேன். உங்களுக்கு யாராச்சும் இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அவங்க டீட்டெயில் கொடுத்துக்கலாம். ட்ராவலிங் ஸ்பாட் ஆஃப் ஆர்கனைஸ்டு குரூப். நீங்கள் ஏதோ தனியாக வந்திருக்கீங்களா, இல்லை குரூப்போட வந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. குரூப்னா அந்த ஸ்போர்ட்ஸ் குரூப், ஒர்க் ரிலேட்டடான குரூப், ஸ்டடி குரூப் இருப்பாங்க. நம்ம தனியாக தானே வரோம், அதனால் நோவே செலக்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். ட்ராவலிங் வித் அனதர் பர்சன், இதுவும் நம்ம தனியாக தான் வரோம். ஸோ நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்து வழக்கம் போல டீட்டெயில் என்ட்ரு பண்ணுங்கள். Accommodation in the UK. Do you have the address for where you are going to stay in the UK? நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டு. அப்போல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. தெரிலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கே போய் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தான் அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் டேரெக்டாக நோ செலக்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, வேர் டு யூ பிளான் டு ஸ்டே இன் UK? அடுத்த செக்ஷன். முன்னாடி சொல்லிட்டடா, இப்போ எதுவும் ஹோட்டலில் தங்க போறியாத ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி டீட்டெயில் கேட்குறாங்க. சிம்பிளாக நீங்கள் ஹோட்டல்னு டைப் பண்ணுங்கள், அது போதும். வேறு எதுவும் ஹோட்டல் டீட்டெயிலோ இல்லை புக் பண்ணுமா அதெல்லாம் தேவையே கிடையாது. ஹோட்டல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். Have you been to the UK in the past 10 years? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருங்க. வந்திருந்தா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில் கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம் ட்ராவல்ன்றனால நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. மேக்ஸிமம் இதுக்கு எல்லாமே நோ தான் வரும். இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, USA, சுவிட்சர்லாந்து, யூரோப் எக்கனாமி ஏரியா போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க.
எதுக்கு மேலே ஒரு வாட்டி கூட போனதில்லை. ஸோ 0 கொடுத்துருங்க. 0 கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. வேர்ல்டு ட்ராவல் ஹிஸ்ட்ரி. நீங்கள் இந்த கண்ட்ரி இல்லாமல் முன்னாடி போன செக்ஷனில் UK US போனியான்னு கேட்டிருந்தான். அது இல்லாமல் இப்போ உலகத்தில் வேறு எது கண்ட்ரியாச்சும் போயிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கான். நான் வேறு எந்த கண்ட்ரியுமே போனதில்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. போயிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து டீட்டெயில் கொடுங்க. நான் நோ கொடுத்துட்டேன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து இமிக்ரேஷன் ஹிஸ்ட்ரிலாம் கேட்குறான். அப்புறம் டெரரிஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் கேட்பான். கொஞ்சம் போர் தான் அது. ஓகே, இமிக்ரேஷன் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு விசா வந்து எதுவும் டினை பண்ணியிருக்காங்களா, இல்லை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை உங்களை வெளியே போக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்ததே இல்லைன்றதுனால நோவே கொடுத்துருவோம். பை டிஃபால்ட் நோ தான் கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ. பிரீச் ஆஃப் இமிக்ரேஷன் லா. இந்த செக்ஷனில் கண்ணை மூடிட்டு நோ கொடுத்துருங்க. அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். கன்விக்ஷன் அண்ட் அதர் பெனால்ட்டிஸ். வேறு ஏதோ கிரிமினல் கன்விக்ஷன் இருக்கா, அது மாதிரி ஃபைன் கட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் கேட்டிருக்காங்க. இனி வரப்போகிற செக்ஷன்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியே நோ கொடுத்துருங்க. ஸோ கிரிமினல் நம்ம ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. நோ, ஐ ஹவ் நெவர் ஹேட் எனி ஆஃப் திஸ். அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்க. வார் கிரைம்ஸ் அப்படி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு ஐ ஹவ் ரீட் ஆல் இன்ஃபர்மேஷன் அபவுட் வார் கிரைம்ஸ் இன்க்ளூட் த கைடன்ஸ். அதை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். வார் முடிஞ்சதுக்கப்புறம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் வியூஸ். ஒரு ஃபார்ம்ஸ் பண்ணுறதுக்குள்ளாடி சாவடிக்கிறாங்க. ஹவ் யூ எவர் பீன் இன்வால்வ் இன் சப்போர்ட்டட் என்கரேஜ்டு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் எனி கண்ட்ரி? கண்டிப்பாக இல்லை. நோ. இதுக்கும் கண்ணை மூடிட்டு நோ. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த இதுக்கும் நோ கொடுத்துருங்க. அப்புறம் திருப்பி ஐ ஹவ் ரீட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அதையும் செக் பண்ணிடுங்க. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்ஷன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் வியூஸ். இதுக்கும் வழக்கம் போல் எல்லா ஆப்ஷனுக்கும் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு ஐ ஹவ் ரீட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அதுக்கு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். பர்சன்ஸ் ஆஃப் குட் கேரக்டர். ஓகே, இது என்ன போட்டிருக்காங்க, படித்து தான் பார்க்கணும் போல். Have you as part of your employment otherwise undertaken paid and paid activity because of non-UK government which you know dangerous to the interest? இதுக்கும் நோவே கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே எல்லாம் தேவையில்லாதானி தான் கடைசியில். Have you ever engaged in any other activity which might indicate that you may not consider to be a good person, good character? நான் குட் பர்சன் தான்ப்பா, பேட் பாய்லாம் கிடையாது. இதுக்கும் நோ கொடுத்துருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போக மாட்டேங்குது. யுவர் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ திருப்பி வராங்க சுற்றி முற்றி. எல்லாமே அவங்க கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான். அதாவது டெரரிஸ்ட்னா அவனுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க அந்த மாதிரி செக்ஷன் நிறைய வருது. ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருந்திருக்கீங்களா, அது மாதிரி கேட்டால் மிலிட்ரியில் இருந்திருக்கீங்களா, அப்படிங்க இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் இருந்திருக்கீங்களான்னு கேட்டுருங்க. நம்ம எதுலையுமே கிடையாது. ஐ ஹவ் நாட் ஒர்க் இன் எனி ஆஃப் தி ஜாப் லிஸ்டட் அபோவ். அதை செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் அப்ளிகேஷன். வேறு எதுவும் நீ சொல்கிறியாடா அப்படின்னு கேட்டிருக்கான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில். வேறு எதுவும் எனக்கு கிடையாது. இவங்க கேட்ட கேள்வியே எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துருச்சு. வீடியோ பார்க்குறவங்களும் போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். எதுவும் கிடையாது. ஸோ நத்திங் டு சென்ட், சும்மா டைப் பண்ணிடுவோம். அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. கடைசியாக முடிஞ்சிருச்சு. இந்த சென்ஸ் அப்ளிகேஷன் அந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணுறோம். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வர அட்ரஸ் கொடுத்துருக்கேன், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கேன், இன்கம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், எப்போ ட்ராவல் பண்ணுற டீட்டெயில் கொடுத்துருக்கேன், டிபெண்டன்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பேரண்ட் டீட்டெயில், ஃபேமிலி டீட்டெயில், அது மாதிரி செக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்ற இந்த ஐக்கான் இருக்கும், சாரி அந்த லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்க, கீழே வந்துட்டு கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. மேண்டிட்டரி டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸு பாஸ்போர்ட்டும் ட்ராவல் டாக்குமெண்ட்டும் அது மட்டும் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பாஸ்போர்ட்டு கொண்டு போயிருங்க, ஆதார் கார்டு கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். வேறு இன்கம் ரிலேட்டட்லாம் கேட்பாங்க, அதை ஃபர்தராக பார்ப்போம். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வரதுனால என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற பண்ண முடியாதுன்ற சொல்லியிருக்காங்க.
டூரிஸ்டில் வந்தால் ஒர்க் பண்ண முடியாது, அவங்க வீடு வந்து ரெண்ட் எடுக்க முடியாது, என்ஹெச்எஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாம் படித்து பார்த்துட்டேன். ஸோ ஐ கன்ஃபார்ம் தட் ஐ இன்ட்ரெஸ்டட் அண்ட் அக்செப்ட் திஸ் கண்டிஷன். செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இன்னும் முடியலையா? டிக்ளரேஷன், இன்னொரு டிக்ளரேஷன் வந்திருக்கு. ஐ கன்ஃபார்ம் தட் ஓகே ஐ எம் அப்ளிகண்ட் ஏஜ்டு 18 வயசுக்கு மேலேயா இல்லை கீழே அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வேலையில் பார்க்குற எல்லாமே 18 வயசுக்கு மேலே தான். ஸோ செலக்ட் பண்ணுங்கள். ஐ எம் தி அப்ளிகண்ட் ஏஜ்டு 18 ஆர் ஓவர். அப்புறம் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன்றதுக்காண்டி ஐ அக்செப்ட் த அபவ் அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. திருப்பி நம்ம அப்ளிகேஷனில் பார்க்குற மாதிரி திருப்பி இந்த செக்ஷனில் நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்தாலும் செக் பண்ண சொல்கிறான். எல்லாம் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் சேஞ்ச் ஏதாச்சும் மாற்றணுன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் கொடுத்து மாற்றிக்கலாம். சேஞ்சை எதுவும் சேஞ்ச் இல்லை எனக்கு, அதனால் சேஞ்ச் இல்லாமல் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். விசா ஆப்ஷன்ஸ் முன்னையே சொன்ன மாதிரி இந்த விசிட்டர் விசா வந்து 6 மாதத்துக்கு கொடுப்பாங்க, 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. நம்ம 6 மாதம் தான் சூஸ் பண்ணுறோம். 6 மாதத்துக்கு வந்து டிபி டெஸ்ட் தேவையில்லை. நீங்கள் 2 வருஷம்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிபி டெஸ்ட் எடுக்கணும். அது முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ நான் 6 மாதம் தான் கொடுக்குறேன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து பேமெண்ட்டோட அமௌண்ட் வந்து வேரி ஆகும். 6 மாதமே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். பே வந்தாச்சு. பே வந்து பார்த்தீங்கன்னா யூ சூஸ் 6 மந்த் விசா வேணுன்னா மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் அதுக்கு வந்து 8585 இன்னைய தேதிக்கு கொடுத்துருக்காங்க. இது 15 டேஸில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சும். இல்லை எனக்கு 5 நாள் வேணும்னா ப்ரியாரிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு ஒரே நாளில் வேணும்டா அப்படின்னா சூப்பர் ப்ரையாரிட்டி சர்வீஸ் கொடுத்துங்க. ஆனால் அதுக்கெல்லாம் 1 லட்சத்துக்கிட்ட வந்துடுது. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, பொறுமையாக போனாலே போதும். அதனால் 15 ஒர்க்கிங் டேல வந்தாலே போதும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சர்வீஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் சூஸ் த அப்பாயின்மெண்ட் லொக்கேஷன். முன்னே சொல்லியிருந்தேன், இது வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு தான். அப்பாயின்மெண்ட் வந்து எல்லாமே விஎஃப்எஸில் தான் நடக்கும். விஎஃப்எஸ் வந்து யூகேக்கு மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரிக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இது வந்து எத்திராஜ் காலேஜ்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த லொக்கேஷன் இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறோன்னா சென்னை. டிஸ்பிளே ஆகும் சென்னை. இல்லை சில பேர் வந்து பெங்களூர் நினைப்பாங்கன்னா பெங்களூர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சென்னை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. 8585 ரூபா கட்டணும், அவ்வளோதான். அதாவது இது விசா காசு மட்டும்தான். அப்புறம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ்லாம் இருக்குது, அது அங்கே விஎஃப்எஸில் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுக்கணும். நீங்கள் வந்து விசா கார்டா மாஸ்டர் கார்டான்ட்டு நான் சும்மா விசா கார்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டினியூ டு ஓட் பே அதை கிளிக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட்டு தான் நம்ம கொடுக்கணும். பேமெண்ட் வந்து எனக்கு தேவையாது டம்மியாக தான் கொடுத்துருந்தேன். நான் சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக எரர் அடிக்கும். பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது தப்புன்னு வந்துருச்சு. ஓகே, எல்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் வரல, ஏன்னா தப்பாக கொடுத்தனால வரல. ஸோ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரீடைரக்ட் ஆகும் அந்த விஎஃப்எஸ்க்கு. ஸோ நான் இப்போ கேன்சல் பேமெண்ட் கொடுக்குறேன். இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பண்ணிடுங்களாம். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ நாளைக்கு பேமெண்ட் பண்ண முடியல, அதனால் நான் ரிட்டன் டு அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இன்கேஸ் பேமெண்ட் பண்ணால் இதாயிரும். இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்.uk வந்து வெப்சைட் வந்து லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வராது. ஸோ இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் தான் உங்களுக்கு முக்கியமானது. இதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் காப்பி கொடுத்துட்றேன். காப்பி கொடுத்தா இது வந்து உங்களுக்கு ஒரு யூனிக் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இது பண்ணிக்க முடியும். ஸோ அதை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இமெயில் வேணுனாலும் இமெயில் வச்சுக்கலாம். நான் இமெயில் திஸ் லிங்க் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இமெயிலுக்கு இந்த லிங்க் வந்துடும். இப்போ நான் சைன் அவுட் பண்ணிட்டேன். சும்மா செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ அதை நான் பேஸ்ட் பண்ணது இங்கே போட்டேன்னா டேரெக்டாக அந்த பாஸ்வேர்டு வர மாதிரி ஆயிரும். ஸோ அதை வச்சு தான் என்னோடய அப்ளிகேஷன் போக முடியும். ஸோ அந்த லிங்க் வந்து முக்கியமான லிங்க்கு. ஸோ பேமெண்ட் பண்ணுறது வந்து நம்ம பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுமே கடைசி செக்ஷனான ஃபர்தர் ஆக்ஷன் செக்ஷனுக்கு தான் வருவோம். இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 மேண்ட்ரி ஆக்ஷன் இருக்குது. ஒன்று டவுன்லோட் செக்லிஸ்ட், அப்புறம் ப்ரொவைட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ்.
இந்த டவுன்லோட் செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து விஎஃப்எஸில் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இப்போ நான் டவுன்லோட் செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இது ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் மொத்தம் 7 பேஜ் இருக்குது. மொதல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசா டீட்டெயில் பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணீங்க, அதோட டியூரேஷன் எவ்வளவு, என்ன ஃபீஸு, அப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நான் செகண்ட் பேஜுக்கு வரேன். செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் ஆர் ட்ராவல் டாக்குமெண்ட் ஃபார் ஜெயக்குடி பழனிசாமி. ஸோ பாஸ்போர்ட்டும் உங்களோட ட்ராவல் டாக்குமெண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து நீங்கள் கொண்டு போகணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. 3வது பேஜில் இருந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் விசிட், அதாவது நீங்கள் வேறு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், டூர் டீட்டெயில். இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ட்ராவலர்ஸோட நீங்கள் போகிறீங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுக்கணும். ஃப்ளைட் டீட்டெயில், டிக்கெட் இருந்துச்சுன்னா அந்த இதை சப்மிட் பண்ணணும். ப்ளஸ் லெட்டர் ஆஃப் இன்விடேஷன், எவிடன்ஸ் ஆஃப் ஸ்பான்சர் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ். லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே உங்களோட சொந்த முயற்சியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அந்த இது தேவைப்படாது. இல்லை இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டையோ இல்லை எங்கள் அம்மா அப்பா யாரோ கூப்பிட்றேன் அப்படின்னா நான் வந்து லெட்டர் ஆஃப் இன்விடேஷன்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். அதோட சாம்பிள் டாக்குமெண்ட் வந்து நம்ம அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2வது மணி எய்தர் இன்கம் ஆர் சேவிங்ஸ். இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் பேங்க் லெட்டர் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். டேக்ஸ் ரிட்டர்ன் எதுவும் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் எவிடன்ஸாக கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆர்டி சேவிங்ஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்கு, இல்லை நான் பாண்டு வாங்கி வச்சிருக்கேன், ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் சேவிங்ஸாக கொடுத்துடலாம். கீழே ஹோம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து ஏதாவது நீங்கள் டெனன்சி அக்ரிமெண்ட் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து கொடுக்கணும். இல்லை லீஸ்க்கு எடுத்துருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் கொடுக்கலாம். இல்லை இது என்னோட சொந்த வீடுனா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அது மாதிரி. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. எவிடன்ஸ் ஆஃப் அசெட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சொத்து இருக்குது, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அந்த எவிடன்ஸும் நீங்கள் மறக்காமல் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் விசா கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, நீங்கள் வந்து அதனால் கண்டிப்பாக போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவீங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விசா வந்துட்டு அங்கேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் லேண்ட் இருக்குது, உங்களுக்கு நிறைய அசெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போவீங்கன்றது அவங்க அசம்ஷன். ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்காதுன்னா பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், வேறு ஏதாவது நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்போ அதை நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் போட்டுருங்க. இப்போ நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் போகிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனில் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு செக் மார்க் பண்ணிக்கோங்க. அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க மறக்காமல். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை ட்ராஃப்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்டும் போட்டுட்டு உங்கள் நேமு சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுருங்க. இந்த பேஜ் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், GFWன்னு இருக்குல்ல, இதுதான் உங்களோட இந்த விசா நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனோட நம்பர். நான் இப்போ இந்த பேஜை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய பேஜுக்கு போகிறேன். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் VFSக்கு வந்து டைரெக்டாக போகும். கிளிக் பண்ணிட்டேன். ப்ரொவைட் யுவர் பயோமெட்ரிக்ஸ் நான் திருப்பி கண்டினியூ கொடுக்குறேன். உங்களை பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். நான் அதை கண்டினியூ கொடுத்தோன்னே அந்த கவர்மெண்ட் UK வெப்சைட்லேருந்து இதுக்கு வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டெலாம் ப்ரொவைட் பண்ணுறனால தான் எனக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி இப்போ லாகின் இருந்தனால, அதாவது நான் ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ வந்து நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஐ எம் நாட் ரோபோட்டை வந்து கிளிக் பண்ணிட்டேன். select sequence with the traffic lines. ஓகே, ஒர்க் ஆயிரணும். கிளிக் ஆன் வெரிஃபை. ஓகே, வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ லாகின் பண்ணுறேன். உள்ள பேர் பேஜ் இப்போ லாகின் ஆயிடுச்சு.
அந்த டயலாக் பாக்ஸில் ஓகேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 செக்ஷன் இருக்குது. லொக்கேஷன் டீட்டெயில், கஸ்டமர் டீட்டெயில்ஸ், சர்வீஸ், டாக்குமெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் இருக்குது. இப்போ நம்ம லொக்கேஷன் டீட்டெயிலில் இருக்கோம். லொக்கேஷன் டீட்டெயிலில் அப்ளிகேஷன் சென்டரை செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு பக்கம் சென்னை தான், ஸோ நான் சென்னை செலக்ட் பண்ணுறேன். பெங்களூர் உங்களுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெங்களூரையும் சூஸ் பண்ணிக்கலாம். விசிட் டைப் வந்து நம்ம கொடுத்த விசா பேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக புல் ஆயிக்குது. ஸோ நம்மளோட விசா டைப் விசிட் ஆர் டிரான்சிட் விசா, அதுவும் கரெக்டாக ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஐ கவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நாம் இப்போ கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பேஜில் இருக்கோம். அதில் உங்களோட நேம், சர்நேம், பாஸ்போர்ட் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே ஆட்டோ பாப்புலேட்டாக இருக்குது. அதை தான் இப்போ பார்க்குறீங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். நாம் இப்போ சர்வீசஸ் செக்ஷனில் இருக்கோம். இதில் கஸ்டமருக்கு தேவையான நிறைய சர்வீசஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த சர்வீசஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய சர்வீசஸ் தேவையில்ல தான். நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொரியர் அண்ட் கால்பேக் சர்வீசஸ். நான் இப்போ கொரியர் சர்வீஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து உங்கள் அட்ரஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். நான் இப்போ என்னோட போஸ்டல் கோடை என்டர் பண்ணுறேன். தென் வெரிஃபை கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வருது. அதில் கொரியர் ஜோனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இன்ஸ்டேஷனை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட அட்ரஸ் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோட அட்ரஸ் வந்து கூகுள் ஆட்டோ பாப்புலேட்டாக இருக்கனால ஆல்ரெடி ஈரோடு அட்ரஸ் காட்டுது. அந்த அட்ரஸை இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ நான் என்னோட நியூ அட்ரஸை நான் கொடுக்குறேன். அட்ரஸ் லைன் 1 என்டர் பண்ணிட்டேன். அப்புறம் அட்ரஸ் லைன் 2 என்டர் பண்ணிட்டு இருக்கேன். சிட்டி சென்னை, ஸ்டேட்டு தமிழ்நாடு தான், கண்ட்ரி இந்தியா தான் இருக்குது. கரெக்டு, எல்லாம் முடிஞ்சு. இப்போ ஓகேவை கிளிக் பண்ணுறேன். அடுத்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கால்பேக், அதையும் ஆட் பண்ணுறேன். அதுவும் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். மொபைல் எஸ்எம்எஸ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் பை டிஃபால்ட்டு. நான் இப்போ கண்டினியூவை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜில் அடிஷ்னல் சர்வீசஸ் இருக்குது. அதாவது உங்கள் விசா சீக்கிரம் வேணும் அப்படின்னா ப்ரியாரிட்டி விசா இருக்குது, சூப்பர் ப்ரியாரிட்டி விசா இருக்குது. அதெல்லாம் எனக்கு எதுவுமே நமக்கு தேவையில்லாத விஷயம்தான். ஏன்னா நீங்கள் அடிஷ்னலாக 19,000 86,000 பே பண்ணோம். அது எனக்கு வேணாம். அதனால் ஐ டூ நாட் விஷை கொடுத்துட்டு கண்டினியூவை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, நம்ம 3 செக்ஷன் வந்து இப்போ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் செக்ஷனில் இருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனிங் அசிஸ்டன்ஸ்னு இருக்குது. அதுக்கு ஒரு 750 ரூபா நீங்கள் பே பண்ணோம். அது எதுக்குன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த விஎஃப்எஸில் போயிட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்குது, நான் டைரெக்டாக நானே அப்ளை பண்ணிக்கிறேன்னா கீழே ஃபர்தராக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் எவிடன்ஸ்ன்னு இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ நான் இங்கேருந்து யூகேல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் கூப்பிடணும் அப்படின்னா என்னோடய டாக்குமெண்ட்லாம் வந்து நான் சப்மிட் பண்ணுவேன். என்னோடய டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்போர்ட்டு, என்னோடய பிஆர்பி, என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, என்னோட சேலரி ஸ்லிப்ஸு, அப்புறம் முக்கியமாக இன்விடேஷன் லெட்டர், இதெல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து ஒரு நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் ஒரு 5-6 டாக்குமெண்ட் இப்போ நான் வரிசையாக சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னா அந்த அட்டாச்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அட் அ டைமில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இந்த செக்ஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. எஜுகேஷனல் எவிடன்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. கீழே வாங்க. அப்படியே ஃபினான்ஷியல் எவிடன்சஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் எவிடன்சஸில் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அந்த டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் சேலரி ஸ்லிப்ஸ், அது மாதிரிலாம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிபி டெஸ்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுவீங்கன்னா டிபி டெஸ்ட்டு தேவையில்லை. இல்லை 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா டிபி டெஸ்ட் எடுக்கணும். இது சென்னையில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் அங்கே எடுத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதோட வேலிடிட்டி ஒரு 6 months தான். அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். எம்ப்ளாய்மெண்ட் எவிடன்ஸ்,
எம்ப்ளாய்மெண்ட் எவிடன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயர் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, அந்த லெட்டரை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அக்கமடேஷன் பெர்மனன்ட் அண்ட் டெம்பரரி. அக்கமடேஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. பட் மேக் ஷூர் எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்லேயே வந்து உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும். அதை தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். கீழே இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் செக்ஷனில் இருக்கோம். என்னோட இயர்லியஸ்ட் அவைலபிள் வீக்லி அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வர திங்கட்கிழமை தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. அதை நீங்களே பார்க்குறீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லான்ச் அப்படின்னா 2900 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ப்ரைம் டைம்னா 4500 பே பண்ணணும். ப்ரீமியம் லான்ச் ப்ளஸ் ப்ரைம் டைம்னா 7400 பே பண்ணணும். எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, எனக்கு நார்மலாக ஃப்ரீயாக வேணும்னா இந்த பிளாக் கலர் இருக்குல்ல அதை சூஸ் பண்ணாலே போதும். எனக்கு வந்து இப்போ நான் 8:30 அப்பாயின்மெண்ட் தான் எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நான் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து 8:30 வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணுறேன். போன செக்ஷனில் நாம் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணோம். அப்பாயின்மெண்ட் 8:45க்கு புக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் பே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் பே இந்த பேஜுக்கு வந்திருக்கேன். இதில் நான் என்ன சர்வீஸ் கொடுத்துருந்தேனோ அதுக்குண்டான சார்ஜ் டீட்டெயில் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொரியருக்கு ஒரு 650யும் கால்பேக் சர்வீஸ்க்கு ஒரு 200 போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 ரூபா போட்டிருக்காங்க. இதோட மொத்த மதிப்புன்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 850 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் அப்பாயின்மெண்ட் டைமும் டேட்டும் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி அகைன் பார்த்துக்கிறேன். எல்லாம் கரெக்டாக இருக்கு எனக்கு. இப்போ கன்ஃபார்ம் ஆர்டரை கிளிக் பண்ணுறேன். அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு யூபே அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் செக்ஷன் வந்து இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. பேமெண்ட் செக்ஷன் இப்போ வந்துட்டோம். இதில் கிரெடிட் கார்டு மூலியமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங் போகலாம். நான் இன்டர்நெட் பேங்க் செலக்ட் பண்ணி HDFC பேங்க் செலக்ட் பண்ணுறேன். இப்போ மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுமே பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் உங்களோட டிரான்சாக்ஷன் டேட்டு, அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனோட அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதை தான் உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே காட்டிட்டு வரேன். கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பராக இருக்குது. இப்போ டவுன்லோட் ரிசிப்ட்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகுது. ரிசிப்ட் டவுன்லோட் ஆனதுமே அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அது ஒரு PDF ஃபார்மேட்டில் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த PDF ஃபார்மேட்டில் உங்களோட விசா டைப் என்ன, அப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டாக்குமெண்ட்டும் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். மறுபடியும் நான் பழைய பேஜுக்கு போகிறேன். அந்த பேஜில் போயிட்டு ரீசெண்ட் மெயிலை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசிப்டை வந்து இமெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்க. அதோட கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வந்து கீழேயே கொடுத்துட்டாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் அலோகேட் ஆயிடுச்சு, டாக்குமெண்ட்டும் இருக்குது. உங்கள் அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைமில் கரெக்டாக போயிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு விசா எடுத்துக்கலாம். அந்த இடத்துல தான் உங்களுக்கு பயோமெட்ரிக், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபோட்டோவும் எடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் அந்த விசா ஆஃபீஸை பற்றி சில டீட்டெயில்ஸ் சொல்லணும். அகைன் சொன்ன மாதிரி இந்த விசா ஆஃபீஸ் வந்து எத்ராஜ் காலேஜில் தான் இருக்குது. இங்கே எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவும் அலோடு கிடையாது. அதாவது லேப்டாப் அப்புறம் பவர் பேங்க்லாம் கண்டிப்பாக கொண்டு போகாதீங்க. அதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா தனியாக ஸ்டோர் ரூம்னு ஒன்று இருக்குது, அதில் தான் வைக்க சொல்லுவாங்க. அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு 100 150. ஸோ அந்த அமௌண்ட் வேஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கொண்டு போகாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு விசா கிடச்சிருச்சுன்னா கிளாஸ்கோ வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் விசா எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல இருந்து வர அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு.